தம்பி இடுமாவன் கார்த்தி சொன்னார், தளபதி விஜய் அவர்கள் எதற்குமே பொறுப்பேற்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்க படுதோல்வி அடைஞ்சு 4% வந்ததுக்கு தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறார். இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. சிங்கப்பூர்ல சுற்றுலா போயிருக்காருன்னு பார்த்தா அங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு ஒருத்தர் போஸ்ட் கொடுக்குறாரு. ஏவா வேலுவான், என்னையானாக்கா நெஞ்சு வலி வந்து விட்டது. ஐயா, எனக்கு நெஞ்சு வலியா? நெஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்திட்டாங்களா? இன்னைக்கு 10 பேர் அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. 180 கோடி வரைக்கும் பேரம் பேசிட்டு வெக்கம் இல்லாம நீ வந்து குதிரை பேரம் நீங்க பேசுறீங்க. தளபதியோட அண்ணன் விஜயகாந்த் அடிச்ச அடியில எதிர்கட்சியா தான் வரல, தளபதி அடிச்சாரு, எம்எல்ஏவா கூட வரல ஒருத்தர் குளத்தூர்ல. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னாரு, இது வெறும் ஏமாற்றமா தான் இருக்கு அப்படின்ட்டு. சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டார் எடப்பாடி, நடக்கல, ஏமாற்றமா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தாவேக்கா ஆட்சியை பற்றி சொல்கிறீங்க, இந்த நெல்லெல்லாம் இதாகிட்டு இருக்குன்ட்டு. இப்போ 50 நாள் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு வந்து. 70 வருஷமாக 2 கட்சியும் என்னத்த செஞ்சீங்க சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒரு நெல்லை பதப்படுத்துவதற்கு குடோனை உருவாக்குறதுக்கு 200 கோடி ரூபாயை கொண்டு போய் கார் ரேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா? உதயநிதி ஆசைப்பட்டான்றதுக்காக 200 கோடியை போட்டு கார் ரேஸ் நடத்துனீங்களே, எவ்வளோ லாபம் வந்துச்சு இது வரைக்கும்? அதனால லாபம் வரும்னு வேற சொன்னாங்க. எங்க லாபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? ஒவ்வொரு மண்டபமா தேடி தேடி போய் அழுகுனி. அவன் மண்டபத்து வெளியில போர்டு வைக்கிறான், எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தா கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்காதான் போர்டு வச்சுட்டு இருக்கான். ஏய், ஏன்னா அழுகுற? ஏய், சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ? ஐயா, டேய் டேய் அழுகாதடா. இன்னொன்னு, புழுவினி சொல்ற பொய்யெல்லாம் பார்த்தா ஐயோ புக்கு போட்டா கூட எத்தனை புக்கு போறதுன்னு தெரியல. அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய? ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. என் போட்டோ ஒருத்தன் ராணுவத்தில் இருக்கும்போது துப்பாக்கியில ஒட்டிட்டான். எப்படியே துப்பாக்கியில ஒட்டிட்டானா, உடனே அவனை ஜெயில போட்டாங்களாம். ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்யே. அப்புறம் திருப்பி 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தானா, மறுபடியும் துப்பாக்கியில ஓட்டினானா. ஏய், என்ன அதெல்லாம்? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? கதை சொல்லிக்கிட்டும் ஒப்பாரி வச்சுக்கிட்டும் திருட்டுத்தனம் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தளபதின்ற ஆள அடிச்சு வெளியே தள்ளி இருக்கு. இது மாற்றம் இல்லையா? கிரீஸ்டபாவை எப்படி ஓதுச்ச? இல்ல, அமைச்சர்கள்லாம் வேலை செய்யாம ரீல்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அப்ப தொடர்ச்சி அவங்க ரீல்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? நேரா வருவாராம், சிஎம் இருப்பாராம், நாங்க குச்சி ஏசி வச்சு. இப்ப எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல, நிறைய குச்சி ஏசி வாங்கி கொடுத்துருக்காங்க போல நம்ம பசங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு? அவங்களுக்கு 8ல இருந்து 4 மாறி இருக்கு. பெரிய மாற்றம் தானே. இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க. இளநியா தாப்பா வச்சிருந்தேன், மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. இங்க எந்த அளவுக்கு மாறி இருக்கு? திமுகல ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எம்எல்ஏவா ஜெயிக்க முடியல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? திமுகவோட மோசமான ஆட்சி காலம் என்றால் 2006 2011. ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற? உட்காருப்பா. அதிமுக ஆட்சியிலே மோசமான ஆட்சி காலம் என்றால் 91 96. இந்த ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இந்த தாவேக்கா ஆட்சி இருக்க போகுது. 50 நாள்ல அது தெரிஞ்சிருச்சா? ஏய், நீ என்னடா நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர? 1000 தான் இருந்தாலும் நான் இந்த பக்கம் தானே இருக்கு. 50 நாட்கள்ல ஒரு ஆட்சியை மதிப்பிட முடியாது முழுமையா. ஆனா ஆட்சியோட திசைவழி போக்க சொல்லிடலாம். சும்மா போயா, ஆள்ல இருக்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அவனை பார்த்து சூதானமா நடந்துக்க, இல்லைன்னா ஒன்னையும் தின்றுவான். திமுக என்ன பண்ணும்? பாஜக எதிர்த்து பேசும், பேசிட்டு ஆதரவா செயல்பட்டுரும். அது ஒண்ணு இல்ல மாஸ்டர்,
நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. ஆனா விஜய் எதிர்த்து பேசவே மாட்டாரு. ஏன்னு கேட்டா கடுப்பேத்தோட கம்முன்னும் உசுப்பேத்தோட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இந்த பண்ணாடைகளை மனுஷங்க மதிச்சுக்காத சொல்லு. இவ்வளவு பேசுறீங்க, மாற்றம்னு 15 ஆண்டுகளுக்கு மேலா பேசுறீங்க. ஆனா உங்களை மக்களை நம்பலையே, இவங்களை தானே நம்பி ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கான அளவீடுங்கிறது தேர்தல் வெற்றி தோல்வி இல்ல, மக்களுக்கான உழைப்பு, மக்களுக்கான போராட்டம் தான். பேசும்போது நல்லா இலக்கணமா பேசு, எழுதும் போது கோட்டை விட்டுரு. திமுக அதிமுக தரப்புல கூட சொல்றாங்க ஆட்சி 6 மாசத்துல கலைஞ்சிடும். என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? 5 ஆண்டு இந்த ஆட்சியில வாழ்ந்தாதான் எப்படிப்பட்ட தவறான பிழை செஞ்சோம்ங்கிறத மக்கள் உணர்வாங்க. அதனால போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும் கிருபானந்த வாரியார். திமுக அதிமுக நாம் தமிழர் 3 வரிசையாக ஒரு வரிசையில் உட்கார வைத்திருக்கிறது. ஒரு ஆள், ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் யோக்கியர்கள், நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தவர்கள் என்று இவர்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. நாம் தமிழரால் எப்பவுமே சொல்ல முடியாது, ஒரு நாள் ஆட்சிக்கு வர போறது கிடையாது. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் உழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? உதயநிதி ஸ்டாலின் மீது ஏதாவது விமர்சனம் வந்தால் அதிமுக ஐடி விங் எங்க மேல பாயுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்பாசமுத்திரத்தில் சீமானை நிறுத்தி வைத்து சட்டசபைக்குள் எங்களுக்கு எதிராக சதி செய்யலாமா என்று இவர்கள் கூட்டாலோசனையில் இருக்கிறார்கள். நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏன் லட்சியம். இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொது முதலமைச்சர் வேட்பாளர் யார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி.